நாம் பகவானை பாடியபடி அந்த இளம் பெண், அவளுடைய தோழியர்கள், அவர்களோடு நடந்து போய்கொண்டு இருக்கிறோம் தரிசனத்திற்கு. அவள் இந்த பகவானை பற்றி யோசிக்கிறாள். அவளுக்கு ஒரே வியப்பாக இருக்கிறது. இந்த பூமி ஒரு சிறிய மண்ணுருண்டை, அதில் ஒரு மிகச் சிறிய துகள் நான். அவன் இந்த அண்ட சராசரங்களையே படைத்தவன். சரம் அச்சரம் என்றால் அசைவன அசையாதன. அது மட்டுமல்ல, இந்த சராசரத்தில் நிறையா கோள்களும் துணைக்கோள்களும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, பிரம்மாண்ட படைப்பு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா அப்படி அவன் 1-2 படைக்கல, எண்ணற்றவற்றை அவன் படைத்திருக்கிறான். அப்பேற்பட்ட பகவானுடைய பெருமைகளை தெரிந்தவர்கள் யார் இருக்கிறார்கள் இந்த உலகில்? சுவாமி சொன்னார் இல்லையா, நீ 1000 பிறவி எடுத்து வந்தாலும் என்னுடைய மகிமையை உன்னால் புரிந்து கொள்ள முடியாது. அதனால என்னை புரிந்து கொள்ள முயலாதே, என்னை அனுபவி. அப்படிப்பட்டவனை நாம் என்ன செய்யணும்? அவனை வேண்டினால், அவனை விரும்பினால், அவனை நேசித்தால், அவனுக்கு பக்தி செய்தால் அவன் நம்மை ஒரு காந்தம் போல இழுப்பான். இந்த பகவானை இசையாலே பாடி பாடி பரவி நாம் அவனிடம் செல்வோம் வா என்று அழைக்கிறாள்.